அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு. ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதாவது கள உதவியாளர் பணிக்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 1794 போஸ்டிங். ஸோ அதுக்கு எல்லாருமே பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம தரப்புல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் 2000 MCQ 10 யூனிட்டை கவர் பண்ணி பேப்பர் 2க்கு இதை படிச்சா போதும் அப்படின்ற லெவலுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ யாரும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சாம்பிளை பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவை பாருங்க, இதுல இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம போஸ்டிங் வாங்கி ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, சார் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வருமா அப்படின்னு தான் கேட்பீங்க. நான் அதை சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இப்போ நடந்த ரீசெண்டா எக்ஸாம்ல நம்மளோட மெட்டீரியல், நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்ததுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கு அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிங்க. இல்லாட்டி ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு அக்டோபர் 20க்குள்ள மேக்ஸிமம் 10 யூனிட்டையும் கவர் பண்ணிடுவோம். அக்டோபர் 20க்குள்ள. ஸோ எப்போ வரும் எப்படி வரும் தெரியாது. ஆனால் அப்பப்போ உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன ஆயிரும், ப்ரீமியர் ஷெடியூல் ஆயிரும். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட்டை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் மொத்தமாக உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்வில் எதிர்பார்க்கப்படும் 25 கேள்விகளை என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு தமிழ் அண்டு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Consider the following statements about electrical safety signs. அதாவது மின்சார பாதுகாப்பு அடையாளங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எது சரியானது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இதுக்குண்டான ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் நீங்களும் சொல்லணும். எவ்வளோ இந்த 25 கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ நீங்க ஆன்சர் எடுக்கிறீங்க, அதாவது 25க்கு எத்தனை ஆன்சர் நீங்க கரெக்டா பண்றீங்க பாருங்க. ஸோ அப்பதான் உங்களோட எபிலிட்டி என்ன அப்படின்றது தெரியும். அதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட். சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டை நல்லபடியா ஒவ்வொரு 10 யூனிட்டுக்கு முன்னாடி டெஸ்ட்டை அட்டன் பண்ண போறீங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டேஞ்சர் சைன். ஆப்ஷன் சி, வார்னிங் சைன் ஜெனரலி யூசஸ் எல்லோ ட்ரையாங்கிள் வித் பிளாக் பார்டர். சரியா? மேக்ஸிமம் மின்சார பாதுகாப்பு அடையாளம் எப்படி இருக்குமா? ஆப்ஷன் சி, வார்னிங் சைன் ஜெனரலி யூசஸ் எல்லோ ட்ரையாங்கிள் வித் பிளாக் பார்டர். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன் ட்ரேட் புக், ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரீஷியன் ட்ரேட் புக்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க போறோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் புக். ஸோ இதுக்கு எல்லா ஃப்ரீ பிடிஎஃப் புக்ஸ் நம்மளோட டெலகிராம்ல போட்டிருக்கோம். தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தயவு செய்து என்ன பண்ணீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதுல பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பாதுகாப்பு குறியீடுகள் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் அந்த குறியீடுகள் இருக்கும். ஸோ மொத்தம் குறியீடுகளை 4 கேட்டகரியா பிரிப்பாங்க. எத்தனை கேட்டகரி? 4 கேட்டகரி. இது ஒரு கொஸ்டினா வரும், பின்னாடி பாருங்க. ஸோ என்னென்ன அப்படி பாத்தீங்கன்னா, தடை குறியீடுகள், ப்ராகிபிஷன் சைன்ஸ், கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள், மேண்டேட்டரி சைன்ஸ், எச்சரிக்கை குறியீடுகள், வார்னிங் சைன்ஸ், அதே மாதிரி தகவல் குறியீடுகள். அதே மாதிரி என்னது, தகவல் குறியீடுகள். மொத்தம் எத்தனை? தடை குறியீடுகள், கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள். சரியா? ஸோ தடை குறியீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி சைன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அவ்வளவுதான். டைரக்டா ஐடிஐ புக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே நம்ம எடுத்திருப்போம். நிமி புக்ஸ் பேஸ் பண்ணி, தமிழ்நாடு ஐடிஐ புக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம டெஸ்ட் பேட்சஸ் வேணும் அப்படின்னா தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தடை குறியீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சரியா? வடிவம் எப்படி இருக்கும், வட்ட வடிவமா இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க மேக்சிமம் இந்த சர்க்கிள் சைன்ஸ் இதெல்லாம் டைரக்டா மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி எதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. அப்ப நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கு கோட்டுடன் கூடிய சிவப்பு வட்டம். என்னது? சிவப்பு வட்டம், வெள்ளை பேக்ரவுண்டு, அதாவது வெள்ளை புன்புலத்தில் கருப்பு நிற குறியீடுகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து குறிப்பிடப்பட்டுள்ள செயலை செய்யக்கூடாது, ப்ரொஹிபிஷன்னா அதை கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படின்றது. உதாரணம், புகைப்பிடிக்காது. சரியா?
கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள்லாம் மேண்டிட்டரி சைன்ஸ். இது வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும். பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ப்ளூ கலர்ல மேல வந்து வெள்ளை நிற குறியீடு இருக்கும். கண்டிப்பா இதை செய்யணும் அப்படின்றத சொல்லக்கூடியது. உதாரணம் ஹேண்ட் கிளவுஸ் அணியணும் அப்படின்றது. அடுத்து எச்சரிக்கை குறியீடுகள், வார்னிங் சைன்ஸ். வார்னிங் சைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். வட்ட வடிவம், முக்கோணம், கருப்பு நிற எல்லையுடன் கூடிய மஞ்சள் நிற பின்புலத்தில் ஒரு குறியீடு. மஞ்சள் நிற பின்புலத்தில் இந்த இருக்கா, மஞ்சள் முக்கோணத்தில் கருப்பு விளிம்புடன் இருக்கும். புரியுதா? இதுதான். அப்படியே டிஃபரெண்டா, கொஞ்சம் டிஃபரெண்டா வரும். ஆனா நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸி. சரியா? விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபத்திற்கான எச்சரிக்கை. இது வந்து உங்களுக்கு எல்லோ கலர்ல இருக்கும். இந்த கோடு வந்து உங்களுக்கு கருப்பு கலர்ல இருக்கும். மின் அதிர்ச்சி பற்றிய எச்சரிக்கை. தகவல் குறியீடுகள்னா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். தகவல் குறியீடுகள்னா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். சதுரம் அல்லது நீள் சதுரம். சதுரம் அல்லது நீள் சதுரம். பச்சை பின்புலத்தில் வெள்ளை குறிகள். இது வந்து என்ன கலர்ல இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும். பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த தகவல்களை தருகின்றன. சரியா? ஓகே, கிளியரா? புரியுதாங்க? ஸோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னது? ப்ரொஹிபிஷன் சயின்ஸ். இது ஃபுல்லா வந்து மேண்டிட்டரி சயின்ஸ். இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு வார்னிங் சயின்ஸ். இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு வார்னிங் சயின்ஸ். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதன் உடல் வழியாக மின்சாரம் செல்லும் போது ஏற்படும் தீங்கு என்று வரையறுக்கப்படுவது எது? மனித உடலின் வழியாக ஏற்படும் தீங்கு என்று வரையறுக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. எலக்ட்ரிக்கல் ஷாக், எலக்ட்ரிக்கல் ஹசார்ட், ஷார்ட் சர்க்யூட், எர்த்திங் ஃபால்ட். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக். எலக்ட்ரிக் ஷாக், மின்சாரம் தாக்குதல் அப்படின்றது தான் மனிதனுக்குள்ளே செய்யக்கூடிய தூங்கு. இங்க பாருங்க, மின் அதிர்ச்சியானது கடுமையானது தாக்கப்பட்டவரின் உடலில் மின்சாரம் பாய்ந்த அளவினையும் நேரத்தினையும் பொறுத்து அமைகிறது. சரியா? எவ்வளவு அளவு உள்ள போகுது அப்படின்றது. மின் அதிர்ச்சி கடுமையினை அதிகரிக்க காரணமாக இருக்கும் பிற காரணிகள் என்னன்னா அவரோட வயது, உடல் எதிர்ப்பு, மின்கடத்தா காலணிகளை அணியாதிருத்தல் அல்லது ஈரமான காலணிகளை அணிதல், வானிலை நிலை, ஈரமான அல்லது உலர்ந்த தரை, மின்னழுத்த அளவு, இன்னும் பிற. சரியா? ஸோ மின் அதிர்ச்சிக்கான சிகிச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் சரியான முறையான சிகிச்சை. அதாவது விபத்துக்குள்ளானவர் இயற்கையாக சுவாசிக்கிறாரா இல்லை சுயநலவோட உள்ளாரா என்பதை சரிபார்த்து அதுக்கப்புறம் என்னது அவருக்கு உண்டான முதல் உதவியை செய்யணும். உடலில் பின்புறம் காயம், தீக்காயம் ஏற்பட்டால் நெல்சன் முறையை தொடரவும். வாய் இறுக்கமாக முறைந்தால் ஸ்கேப்பசர் அல்லது ஹோல்கன் நெல்சன் முறையை தொடரவும். பாருங்க, காயம் ஏற்பட்டுச்சுன்னா நெல்சன் முறை, வாய் இறுக்கமா முடிந்தால் ஸ்கேப்சர் அல்லது ஹோல்சன் நெல்சன் முறையை பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு எதுல நம்மளோட ஐடிஐ புக்ஸ்ல தான் இருக்கு. எலக்ட்ரிஷியன் ட்ரேட் ஐடிஐ புக்ஸ். ஸோ இது வந்து முழுக்க ஃப்ரீ. ஐடிஐ புக்ஸ் வந்து உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ. ஸோ வேணும்னா என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. தயவு செய்து அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வைக்கிறேன். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பக்காவா நான் படிக்கணும் சார், பிடிஎஃப் டெஸ்ட் பேஸ் எனக்கு கண்டிப்பா வேணும்னா அதையே நீங்க சாம்பிளை பார்த்துட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி, இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, which of the following is not associated with personal protective equipment for electrician? அதாவது மின் தொழிலாளருக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களுடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டு. தொடர்பு இல்லாதது எது? பாருங்க, அப்படியே இன்டைரக்டா தொடர்பு உள்ளது எதுன்னு கேட்கல, தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா? அதாவது தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறப்போ ஒவ்வொரு முறையில நம்மளை வந்து பாதுகாப்பாங்க. அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள். தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள். ஸோ என்னென்ன இருக்கு, தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நீங்க ஆன்சர் தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாகவும், அதாவது உங்களுக்கு வந்து ஹோலிஸ்டிக்கா வந்து எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு மெத்தட். இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கிளாஸஸ் இன்னும் டீப்பா டெப்தா நடத்தும். இதை பார்த்தாலே உங்களுக்கு போதும் அப்படின்றதா. இருக்கு பாத்தீங்களா, தன்னிலை பாதுகாப்பு சாதனங்கள், அதாவது பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். சம்டைம்ஸ் வந்து இந்த பிபிஇனா என்னன்னு கூட கேட்பாங்க. பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கூட கேட்பாங்க. தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? வேலை செய்யும் இடங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் தன்னிலை பாதுகாப்பு சாதனங்களை முழுவதுமாக பயன்படுத்தல். ஸோ இங்க பாருங்க, ரெண்டு, அதாவது இதுல வந்து விபத்துகளின் தன்மையை பொறுத்து 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. சரியா?
சுவாசித்தல் அற்றவை, சுவாசித்தலுக்குரியவை அப்படின்ற 2 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. ஸோ PP1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கவசம். இதை கூட பொறுத்து கூட கேட்கலாம். PP1னா என்ன, PP2னா என்ன, PP3னா என்ன. PP2னா பாதுகாப்பு காலணி, PP3னா சுவாச பாதுகாப்பு கவச சாதனம், PP4னா கைகள் பாதுகாப்பு உரை, ஆர்ம்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன். அடுத்து PP5னா கண்கள் மற்றும் முக கவசங்கள், PP6னா பாதுகாப்பு துணி மற்றும் உடல் மேலங்கி, PP7னா காது பாதுகாப்பு சாதனம், PP8னா பாதுகாப்பு பெல்ட் மற்றும் ஹார்னஸஸ். சரியா? ஸோ தலை பாதுகாப்பு பொருட்கள் என்ன, பாதம் பாதுகாப்பு சேஃப்டி ஷூ, ஹேட் ஸ்பாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சேஃப்டி ஷூ. அடுத்து மூக்குக்கு என்னது உங்களுக்கு இந்த இது அதனால ரெசிபிரேட்டரி வச்சிருப்பாங்க. அடுத்து ஹேண்ட் கிளவுஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து எது உங்களுக்கு வராது, இங்கே பாருங்க இன்சுலேட்டட் கிளவுஸ் வரும், சேஃப்டி ஹெல்மெட் வரும், வெல்டிங் காகல்ஸ் வரும். ஸோ சமையலுக்கான பருத்தி அதாவது காட்டன் அபன் ஃபார் குக்கிங் இதுதான் வந்து வராது. காட்டன் அபன் ஃபார் குக்கிங் அப்படின்றதான் இதுக்கும் பாதுகாப்பு சாதனங்களுக்கு என்னது சம்பந்தமே கிடையாது. சரியா? கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மின் தாக்குதலுக்கான முதலுதவி குறித்து பின்வரும் கூற்றுகள்ல தவறானது எதுன்னு கேட்டேன். அதாவது மின் தாக்குதல் ஆயிடுச்சுன்னா அந்த முதலுதவி செய்யக்கூடிய முதலுதவி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, அதுல எது தவறானது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. எது தவறானது? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. முதலுதவிக்கு எது தவறானது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. அதாவது உடனடியாக மெயின் சப்ளையை அணைக்கவும், பாதிக்கப்பட்டவரை இன்சுலேட்டட் பொருளாக பிரிக்கவும், உடனே பாதிக்கப்பட்டவர் மீது தண்ணீர் ஊற்றவும், மூச்சு விடவில்லை என்றால் செயற்கை சுவாசத்தை தொடங்கவும் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு உண்டான ஆன்சர் என்னங்க? ஆன்சர் என்னது? மின் தாக்குதலுக்கான முதலுதவி குறித்து பின்வரும் கூற்றுகளை எது தவறானது? அப்ப சுவிட்ச் ஆஃப் த மெயின் சப்ளை அப்படின்றது கரெக்ட். அவரு கரண்ட் அடிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மெயின் சப்ளையை ஆஃப் பண்ணும். இது வந்து கரெக்ட். பாதிக்கப்பட்டவரை இன்சுலேட்டட் பொருளால் பிரிக்கவும், இதுவும் கரெக்ட். சரியா? மூச்சு விடவில்லை என்றால் செயற்கை சுவாசத்தை தொடங்கவும், இதுவும் கரெக்ட். அப்ப எதுதான் தப்பு? அவர் மீது தண்ணீரை ஊத்தணும் அப்படின்றதுதான் தப்பு. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்ப என்னது? இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட், ஃபார்முலா பேஸ்ட் லீக்கேஜ் கரண்ட் இன் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் இஸ். ஃபார்முலா பேஸ்ட் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாவில் வச்சு கேட்குறாங்க. பிரித்தல் எதிர்ப்பு சோதனையில் கசிவு மின்சாரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஸோ லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னா I is equal to V divided by R. அதாவது V is equal to IR அப்படின்றதா வரும். இதான் வந்து ஓம்ஸ் லா. V is equal to IR அப்படின்றதா வரும். ஸோ அப்போ I is equal to என்ன கேட்குறாங்க? கரண்ட்டை தான் கேட்குறாங்க. அப்போ V by R அப்படின்றதா கரெக்ட். அப்போ ஆப்ஷன் என்னது? ஏ தான் வந்து கரெக்ட். ஓம்ஸ் லா. அதாவது வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். சரியா? அதே மாதிரி வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட், which statement is correct about safe handling of tools? அதாவது கருவிகளை பாதுகாப்பாக கையாள்வது குறித்து எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டுக்கலாம். எண்ணெய் கைகளால் கருவிகளை பயன்படுத்தலாம், தப்பு. Tools should be checked before and after use. Okay. Carry tools in pocket while climbing ladder. ஏணி ஏறும்போது கருவிகளை பாக்கெட்டில் வைத்து செல்லலாம். Short tools can be left uncovered. ஸோ இதுக்குள்ள ஆன்சர் என்ன? அதாவது கருவிகளை பாதுகாப்பாக கையாளுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டானது. ஸோ ஏன் அப்படின்னா அது நீங்க ஒரு டூல்ஸை யூஸ் பண்றீங்கன்னா அது வந்து பண்ணதுக்கு அப்புறமும் பண்றதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும் அப்படின்றதான் பேசிக்கான சேஃப்டி ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ். ஓகே, ரைட். அடுத்து, மெயின் பர்பஸ் ஆஃப் எர்த்திங், அதாவது எர்த் கனெக்ஷன் இருக்குல்ல, அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இம்ப்ரூவ் வோல்டேஜ், மின்னழுத்தத்தை அதிகரிக்க, கசிவு மின்சாரத்துக்கு பாதுகாப்பான பாதை கொடுக்க, கம்பியின் அளவை குறிக்க, ஓவர்லோடை தவிர்க்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 25 கொஸ்டின் பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு டீப்பா பார்க்குறோமோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் கம்ப்ளீட். அந்த மாதிரி நீங்க படிக்கணும். சரியா? ஸோ எர்த் கனெக்ஷன், ஸோ இதெல்லாம் ஐடிஐ புக்ஸ்ல இருக்கு. அது போக உங்களுக்கு எம்சிக்யூ டைப்ல டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம பிடிஎஃப் டெஸ்ட் பேஜை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
தாராளமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசிவு மின்சாரத்தை வந்து என்னது பாதுகாப்பான பாதை கொடுக்க. ஆப்ஷன் பி தான் வந்து இது கரெக்டான ஆன்சர். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மேல ஹைட்டான பில்டிங்ல வந்து இந்த இடிதாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இடிதாங்கி அப்படின்றது. ஸோ இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? இதெல்லாம் பேசிக்கா நான் ஜென்ரலா உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றது நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள். அதாவது மேக்சிமம் அந்த இடி மின்னல் தாக்குறப்போ வந்து பெரிய பெரிய பில்டிங் இருந்துச்சுன்னா அதுல வந்து இந்த மெல்லிய கம்பியை வச்சிருப்பாங்க. அந்த டைரக்டா அந்த மின்னல் தாக்குறப்போ வந்து இதுல வழியா பாஞ்சு நிலத்துக்கு போகிறதுக்காண்டி தான். அது வந்து ரொம்பவே சேஃப்டி அப்படின்றக்காண்டி தான் எர்த்திங். மேக்சிமம் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் எர்த் கனெக்ஷன் கண்டிப்பா கொடுப்பான். சரியா? அடுத்து, which of the following is not an advantage of fire extinguisher? அதாவது தீயணைப்பானோட நன்மைகள்ல எது கிடையாது அப்படின்றதை கேட்டுக்கணும். எது இதுல நன்மைகள் கிடையாது? எளிதாக எடுத்து செல்லலாம், தீ ஆரம்பத்தில் அணைக்க முடியும், எல்லா வகை தீக்கும் சமமாக வேலை செய்யும், உடனடி பாதுகாப்பு தரும். ஸோ இந்த தீ அணைப்பான் அப்படின்றது ஒர்க்ஸ் ஃபார் ஆல் டைப்ஸ் அப்படின்றதா இது வந்து தவறு. அதாவது இது நன்மைகள்ல கிடையாது. சரியா? ஒவ்வொரு தீ அணைப்பானும் குறிப்பிட்ட தீ வகைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒவ்வொரு தீ அணைப்பானும் என்னது குறிப்பிட்ட தீ வகைக்கு தான் வந்து யூஸ் ஆகும். இங்க இருக்கு பாத்தீங்களா, தீ வகைகள் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்டான இது இருக்கு. சரியா? ஸோ அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீனை எதை பொறுத்து வருது அப்படின்றது தெரியணும். எரிபொருள், வெப்பம், ஆக்சிஜன், தீ அணைத்தல். ஸோ இந்த தீ அணைத்தல்ல பாத்தீங்கன்னா 3 காரணிகள் இருக்கு. தீ அணைக்கிறதுல பாத்தீங்கன்னா 3 காரணிகள் இருக்கு. என்னது? ஸ்டார்விங், தீ எரிவதற்கு காரணமான எரிபொருளை அகற்றணும் ஃபர்ஸ்ட். அடுத்து ஸ்மூத்தரிங், அணைத்தல், மணல் அல்லது நுரையினை பயன்படுத்தி தீ எரிய காரணமான பிராண வாயு அதாவது ஆக்சிஜனை தண்ணீரைப்படுத்தணும். குளிர செய்தல், நீரை பயன்படுத்தி வெப்பநிலையை குளிர செய்யணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது என்னன்னா, தீயோட வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கணும். தீயோட வகைகள் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புலதான் நீங்க வந்து எக்ஸ்டிங்ஷரை யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? இங்க பாருங்க, கிளாஸ் ஏ ஃபயர். கிளாஸ் ஏ ஃபயர்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உட்டு, கிளாத்து, பேப்பர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ ஃபயர். இதை வந்து குளிர செய்தல் முறையே சிறந்த முறை. இதுல வந்து என்னது, நீரை எரியும் தீயின் மீது கீழிருந்து மேலாக பீச்சு அடிச்சோம்னா என்னது கிளாஸ் ஏ ஃபயர். கிளாஸ் பி ஃபயர் அப்படின்னா ஃபிளேமபிள் லிக்யூட்ஸ் அண்ட் லிக்யூபபிள் சாலிட்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எரியும் திரவத்தின் மேல்புறத்தை முற்றிலும் மூடுவதன் மூலமாக தீ எரிய காரணமான ஆக்சிஜனை தடுக்கலாம். இது வந்து கிளாஸ் பி ஃபிளேமபிள் லிக்யூட்ஸ். அந்த இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. தயவு செய்து நோட் பண்ணுங்க. கிளாஸ் சி அப்படின்னா லிக்யூஃபைட் கேஸ். கிளாஸ் சி அப்படின்னா லிக்யூஃபைட் கேஸ். கிளாஸ் டி அப்படின்னா மெட்டல்ஸ். கிளாஸ் டி அப்படின்னா மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ்னா என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு கீழே வந்து இது கொடுத்துருப்பாங்க. இங்க இருப்பாங்க. ஏ வகை தீனா என்னது, மரம், தாள், பேப்பர். பீனா எண்ணெயினால் உருவான தீ, கிரீஸ், கெசோலின், எண்ணெய், திரவவாயு. சீனா வாயு மற்றும் திரவவாயுக்கள். டீனா வந்து உலோகங்கள் மற்றும் மின்சார சாதனங்கள். அதே மாதிரி தீ அணைப்பானை இருக்கக்கூடிய எளிய முறையை நினைவில் நிறுத்தவும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ். பாஸ்னா என்னன்னா புல், எய்ம், ஸ்கியூஸ், ஸ்கிரீப். ஸோ இது வந்து ஃபுல் ஃபார்ம்ல கேட்கலாம். இல்லாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் அப்படின்றத கேட்பாங்க. அதாவது பாஸ், புல், எய்ம், ஸ்கியூஸ், ஸ்வீப் அப்படின்றத தயவு செய்து பாத்துங்க. இதையும் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? கிளியராங்க? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following fire is class P type? இங்க பாத்தீங்களா, எது கிளாஸ் பி டைப்? ஏ வந்து மரம், காகிதம் அப்படின்னு தெரியும். கிளாஸ் பி அப்படின்றது என்னது, பெட்ரோல். கிளாஸ் பி அப்படின்றது என்னது, பெட்ரோல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பெட்ரோல், லிக்விஃபைட், ஃபிளேமபிள் லிக்யூட்ஸ், லிக்விஃபைடு அப்படின்றத பார்த்தோம். ரைட்டா? அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்கியூ ஆபரேஷன் அரேஞ்ச் இன் கரெக்ட் ஆர்டர். மீட்பு நடவடிக்கையின் செயல்முறையை சரியான வரிசையில் அமைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். மேக்சிமம் வந்து எலக்ட்ரீஷியன் ட்ரேட், வயர்மேன் ட்ரேட் வரப்ப அதுல வந்து மின்சாரம் தாக்குதல் ஏற்பட்டால் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் ஆஃப் சப்ளை, மின் விநியோகத்தை அணைக்கவும். அடுத்து, பாதிக்கப்பட்டவரை மூலத்திலிருந்து பிரிக்கவும். செக் பிரீத்திங் அண்ட் பல்ஸ். ப்ரொவைட் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் இஃப் நெசசரி. ஸோ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ என்ன, ஃபர்ஸ்ட் மின் விநியோகத்தை அணைக்கணும். அடுத்து, ரிமூவ் விக்டிம் ஃப்ரம் சோர்ஸ், செக் பிரீத்திங் அண்ட் பல்ஸ். அடுத்து, ப்ரொவைட் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் இஃப் நெசசரி. 1, 2, 3, 4 தான் சரியானது. கிளியராங்க? கிளியரா? அடுத்து 11வது. மின்சார அபாயங்களை பற்றி பின்வரும் கூற்றுகள்ல எது தவறு அப்படின்னு கேட்டுருக்காங்க. எது
தவறு அப்படின்னு எது சரின்னு கேட்கல, நல்லா ஞாபகம். எது தவறு, அப்ப எது தவறு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லாமே சரி அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் தவறு எதுன்னு தெரியும். அடுத்து மின்சாரம் தளர்ந்த இணைப்புகள் பல பேர் எடுத்து லூஸ் கனெக்ஷன் கேன் காஸ் பார்க்கிங். ஓகே, இது வந்து சரி. அடுத்து சுற்றுகளின் அதிக சுமை, அதாவது ஓவர்லோடிங் ஆஃப் சர்க்யூட் லீட்ஸ் ஃபயர் ஹசார்ட். ஓகே. அடுத்து ப்ராப்பர் எர்த்திங் இன்க்ரீஸ் ஷாக் ரேஸ், சரியான எர்த்திங் மின்சார தாக்குதல் அபாயத்தை அதிகரிக்கும். அடுத்து சேதமடைந்த இன்சுலேஷன் கசியும் மின்சாரத்தை ஏற்படுத்தும். இதுல எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் சி. உங்களுக்கே பாருங்க, சரியான எர்த்திங் இருக்கிறப்ப மின்சார தாக்குதல் அபாயத்தை அதிகரிக்குமா? கிடையாது, குறைக்கும். சரியா? அடுத்து தொடக்க நிலையில் உள்ள தீயை அணைக்க வடிவமைக்கப்பட்ட எடுத்து செல்லக்கூடிய கருவி என வரையறுக்கப்படுவது எது? தொடக்க நிலையில் உள்ள தீயை அணைக்க வடிவமைக்கப்பட்ட எடுத்து செல்லக்கூடிய கருவி எது? இது தீ அணைப்பான். எதுங்க? தீ அணைப்பான் அப்படின்றதா தொடக்க நிலை. நீங்க பாருங்க, தீயை தடுப்பது, தீ பிடிப்பதற்கு காரணமான 3 காரணியை ஆற்றுவதன் மூலம் தீயினை தடுக்கலாம். தீ தொடர்ந்து எரிவதற்கு காரணமாக உள்ள 3 காரணங்கள் கீழே கொடுக்கப்பட்டன. 3 காரணங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. தீ அணைக்கிறதுக்கு முக்கியமா என்ன பண்ணிருக்காங்க? தீ அணைப்பானதை கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணணும். தீ அணைப்பான வகைகள் என்னென்ன அப்படின்னு தெரியும். அதாவது கேஸ் 2 வகை இருக்கு. வாயு நிரப்பப்பட்ட வகை, ஸ்டோர்டு பிரஷர் டைப். ஸோ 2 முறையில என்ன பண்ணிடலாம், சேகரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்காங்க. சரியா? ரைட்டா? ஸோ தீ அணைப்பால இங்க பாருங்க, வாட்டரு, ஃபோமு, ஃபயர் பிளாங்கெட்டு, பவுட்ரு, CO2, CTC. ஸோ எது எது எப்படி எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? ப்ரெஷரைஸ்டா என்ன, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு யூஸ் பண்றாங்க, இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ அணைப்பான், ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் அப்படின்றதா பேசிக்கா நம்ம கொண்டு போகிறது. அடுத்து ஒரு நபர் மின்சாரம் தாக்கிய பின் மயக்க நிலையில் இருந்தால் எந்த முன்னெண்ணம் மிக சரியானது? அதாவது if a person unconscious after electric shock, which assumption is most appropriate அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதனாலதான் அசம்ஷன் பேஸ்டு, டெஃபனிஷன் பேஸ்டு இந்த மாதிரி நிறைய நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஸோ நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, தயவு செய்து நீங்களும் வந்து என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன ஆன்சர் பண்ணுங்க? ஸோ என்னன்னா மூச்சு உடனடியாக சரிபார்க்கப்பட வேண்டும். பிரீத்திங் அண்ட் பல்ஸ், மூச்சும் இதய துடிப்பும் கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுவே வந்து மிகச்சிறந்த செயல். அடுத்து CO2 fire extinguisher is most effective under which condition? CO2 தீயணைப்பான் எந்த நிலையில் மிக சிறப்பாக செயல்படும் அப்படின்ற கேட்டது இங்க இருக்கா? ஸோ பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ வித்தியாசமான கொம்பு போன்ற அமைப்பு மற்றும் தீ அணைக்கும் கருவியிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது. ஸோ ஃபோம் எக்ஸ்டிங்ஷர்னா இந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுனா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த வகை தீ அணைப்புக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி வகை மின்சார தீ. சரியா? கிளாஸ் சி எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து இது யூஸ் ஆகுது. சரியா? எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸுக்கு ரொம்பவே CO2 வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் டூல் மெயின்டெனன்ஸ், விச் ஒன் இஸ் கரெக்ட்? கருவிகள் பராமரிப்பு பற்றிய பின்வரும் கூற்றுகளை எது சரியானது அப்படின்னு கேட்டு, எது சரியானது? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. டூல்ஸ் should be stored in damp areas, அதாவது ஈரப்பதமுள்ள இடத்துல கருவிகளை வைக்க வேண்டுமாம். வெட்டும் பகுதி எப்போதும் கூர்மையாக இருக்க வேண்டுமாம். உலோக கருவிகளுக்கு துரு பிரச்சனை இருக்கக்கூடாதா? அதே மாதிரி கருவிகளுக்கு எண்ணெய் தேவையில்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டும் பகுதி எப்பவும் எப்படி இருக்கணும், கூர்மையா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்பதான் வெட்ட முடியும். அடுத்து மின்சாரம் காரணமாக ஏற்பட்ட தீக்காயங்களுக்கு முதலுதவியில் முதல் படி எது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மின்சார தீக்காயம் ஏற்றுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடும் நீரில் குளிர்வித்தல், கூல் த பர்ன் வித் ரன்னிங் வாட்டர். கூல் த பர்ன் வித் ரன்னிங் வாட்டர் அதான் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் முதலுதவியா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் முதலுதவியா இருக்கக்கூடியது எது? இதுதான். கிளியராங்க? ஸோ எல்லாமே உங்களுக்கு ITI புக்ஸ்ல இருக்கு, தயவு செய்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா?
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம், முடியாத அளவுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்துக்கோங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஓகே ரைட். இப்போ ஆன்சர் என்னது? ஓடும் நீரில் குளிர்வித்தல். அடுத்து 17வது கொஸ்டின். பின்வருவற்றில் எது மின்சார பாதுகாப்பு விதிகளுடன் தொடர்புள்ளது? எலக்ட்ரிக் சேஃப்டி ரூல்ல எது வந்து தொடர்பு இல்லாத கேட்டான். இன்சுலேட்டட் கருவிகளை பாதுகாக்கவும். ஓகே, இது வந்து கரெக்ட். சுவிட்ச் செயல்படுத்தும் போது கைகளை உலர வைத்துக் கொள்ளவும். ட்ரை ஹேண்ட்ல யூஸ் பண்ணும், ஈர கையோட வைக்கக்கூடாது. வியர் மெட்டாலிக் ஜுவல்லரி டியூரிங் ஒர்க். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ல நிறையாவே கேட்டிருக்கான். என்னது? வியர் மெட்டாலிக் ஜுவல்லரி. இதான் வந்து அதாவது வேலை செய்வதில் உலோக ஆபரணங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இதான் எலக்ட்ரிக் சேஃப்டி ரூல்ல முக்கியமாக தொடர்பு இல்லாது. மற்றதெல்லாம் லாக் அவுட் டேக் அவுட் முறையை பின்பற்றணும். கரெக்ட். அடுத்து இங்க பாருங்க, கிளாஸ் டி ஃபயர். ஸோ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர், ஃபயர் டைப், இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை நல்லா படிச்சுக்கோங்க. 10 கொஸ்டின் இதுல இருக்குன்னா மினிமம் 3ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ல இருந்தே கேட்குறாங்க. தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் டியோட கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. கிளாஸ் டியோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோகங்களால் ஏற்படக்கூடிய தீ. சரியா? ஆப்ஷன் சி தான் வந்து இதான் கிளாஸ் டிக்கு எடுத்துக்காட்டு. சரியா? ரைட். அடுத்து அப்படியே ரப்பர் மேட்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆர் யூஸ்ட் ஃபார். மின்சார பணிகள்ல ரப்பர் பாய்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? ஸோ ரப்பர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம செருப்பெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிட்ச் போறப்ப செருப்பெல்லாம் போட்டு யூஸ் ஆகிறப்ப என்னன்னா, அந்த கரண்ட்டை வந்து என்னது, அந்த நம்ம லேண்ட்ல வந்து டைரக்டா எர்த்துக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகாம, எர்த்துக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கிறப்ப தான் கரண்ட் ஷாக் அடிக்கும். அதை வந்து இன்சுலேட் பண்ணணும். இன்சுலேட்டட் ஒர்க்கர் ஃப்ரம் கிரவுண்ட், எர்த்துல இருந்து நம்மளோட கனெக்ஷனை பிரிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த ரப்பர் பாய்கள் யூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட், which of the following is not a correct solution for overloading hazard? அதிக சுமை அபாயத்திற்கு பின்வரும் எந்த தீர்வு சரியானது அல்ல அப்படின்னு கேட்டு. யூஸ் ஃபியூஸ் ஆர் எம்சிபி, யூஸ் ப்ராப்பர் ரேட்டட் கேபிள், யூஸ் மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் கார்ட்ஸ், அவாய்ட் பிளக்கிங் மெனி அப்ளையன்ஸ் இன் ஒன் சாக்கெட். ஸோ யூஸ் மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் கார்ட்ஸ். சரியா? சரி இருங்க. எஸ், பல எக்ஸ்டென்ஷன் கம்பிகளை பயன்படுத்துதல் அப்படின்றதா சரியான தீர்வு கிடையாது, மற்றதெல்லாம் சரியான தீர்வு தான். சரியா? அடுத்து கிளாஸ் ஏ ஃபயர் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? கிளாஸ் ஏ ஃபயர் உங்களுக்கே தெரியும். கிளாஸ் ஏ எதுக்கு? சாலிட் கம்பசபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது பேப்பர், வுட், மர வகை, அதே மாதிரி துணி வகை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணப்படும். எது? தண்ணீர் வகை, கிளாஸ் ஏ ஃபயர்ஸ். கிளியரா? அடுத்து, கருவியை பராமரிப்பதற்கு முன் ஆற்றல் மூலங்களை துண்டித்து பூட்டும் நடைமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கருவியை வந்து பராமரிப்பதற்கு முன்னாடி என்னது, கரண்ட்ல இருந்து, லைன்ல இருந்து, சப்ளைல இருந்து எடுத்துடணும் அப்படின்றது. அதாவது லாக் அவுட் டேக் அவுட் அப்படின்னு. The practice of disconnecting locking energy sources from before service equipment is called lockout tagout. சரியா? அடுத்து, which statement is correct regarding maintenance of fire extinguisher? அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பயன்படுகிறது அப்படின்னு பார். தீ அணைப்பான்களின் பராமரிப்பு குறித்து எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது சரியான கூற்று? 5 ஆண்டுக்கு ஒரு முறை சரிபார்க்க வேண்டும். அழுத்த அளவுகளை மாதந்தம் சரிபார்க்க வேண்டும். மாதந்தோறும் பூச வேண்டும். அவற்றுக்கு மீண்டும் நிரப்புதல் தேவையில்லை. Which of the following is not a type of safety sign அப்படின்னு. ஸோ எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அழுத்த அளவுகளை மாதந்தோறும், அதாவது அதுல உள்ள ப்ரெஷரை வந்து கண்டிப்பா மாதந்தோறும் மந்த்லி செக் பண்ணணும் அப்படின்றதா பேசிக்கான மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். அடுத்து, பாதுகாப்பு அடையாள வகையாகாது. இந்த சேஃப்டி சைனை பத்தி சொல்லியிருந்தேன், 4 இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேண்டிட்டரி சைன், ப்ரொஹிபிஷன் சைன், அதுக்கப்புறம் என்னது, டெக்கரேட்டிவ் சைன், டைரக்ஷன் சைன். ஸோ இதுல என்னது, டெக்கரேட்டிவ் அப்படின்றதா வராது, மற்ற எல்லாமே வரும். சரியா? அதே மாதிரி டைரக்ஷன் சைன் இன்னொன்று வரும், இன்னொன்று வார்னிங் சைன் அப்படின்றதும் இதுல தான் வரும். சரியா? அடுத்து 25வது கொஸ்டின். ஒரு தொழிலாளர் ட்ரில் இயந்திரம் இயக்கும் போது லேசான மின்சாரம் தாக்கினா உடனடி தடுப்பு தீர்வு எது? ட்ரில் இயந்திரம் இயக்கிறப்ப லேசான தடுப்பு தீர்வு ஆப்ஷன் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் பி, ப்ரொவைட் ப்ராப்பர் எர்த்திங் ஃபார் த ட்ரில். ப்ரொவைட் ப்ராப்பர் எர்த்திங் ஃபார் த ட்ரில். சரியா? ஓகே. ஸோ ஓவராலா எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்துட்டோம். தயவு செய்து இதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் வேணும்னு அட்டன் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இதை பாருங்க. நம்மளோட இதில் போனீங்கன்னா லாஸ்ட்ல வந்து என்ன ஷாப்புக்குள்ள போயிட்டு
கேட்டகிரின்னு இருக்கும். கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போனீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். தமிழ் இருக்கு, ஜிஎஸ் இருக்கு, ஃபீல்ட் அசிஸ்டன்ட், டெஸ்ட் பேட்ச் இருக்கு. உங்களுக்கு ஹோலிஸ்டிக்கா இதுவே போதுமானது. இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் வாங்கி படிச்சாலே ஓகே தான் உங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு கிளியராக. இது ஒரு மேக்ஸிமம் பாசிபிள். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப், ஃப்ரீ கிளாஸஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸையும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து அடுத்தடுத்த ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ வரும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்து கிளாஸஸ் வரும். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.